ஹாய் நண்பா, அன்னைக்கு நாள் சும்மா இருக்கும்போது சரி டாய்ஸ் எடுத்து விளையாடலாமே நினச்சேன் நண்பா. ஸோ அதுக்காக நம்மளோட டாய்ஸ் பாக்ஸ் எடுத்து பார்க்கும்போது தான் என்னோட கார் ஷார்ப்னர் கிடச்சிது. ஆஹா, இதை வச்சு உருட்டி விளையாடும் போது தான் நான் பின்னாடி திறந்து பார்த்தா ஷார்ப்னரை காணோம். அப்புறம் என்னடா இதை வச்சு பண்ணுறது யோசிக்கும் போது எனக்கு ஒரு ஐடியா வந்தது நண்பா. சரி, இதை வச்சு ஒரு குட்டியான ப்ளூடூத் ஸ்பீக்கர் இதுக்குள்ளே வைக்கலாமே நினச்சேன். ஸோ இதான் மிஸ்டரிஸ் தமிழ். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்ன, நம்மளோட கார் ஷார்ப்னர் எடுத்து அந்த காரை நான் வந்து திறந்து எடுத்துக்கிறேன். அதோட பேஸை மட்டும் திறந்து எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட ப்ளூடூத் ஸ்பீக்கருக்கு தேவையான பொருட்களான முக்கியமான ஸ்பீக்கரும் அதுக்கப்புறம் சுவிட்ச் எடுத்துக்கிறேன் நண்பா. அதுக்கப்புறம் நம்ம வந்து சார்ஜிங் மோடியூல் ஒன்று எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 3.7 வோல்ட் பேட்டரி ஒன்று எடுத்துக்கிறேன் நண்பா. குட்டி லித்தியம் பேட்டரி ஒன்று எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து ப்ளூடூத் போர்டும் அதுக்கப்புறம் ஆம்பிளிஃபைங் போர்டும் ஒன்று எடுத்துருக்கேன் நண்பா. இவ்வளோ எடுத்தாலே போதும் நண்பா, நம்மளுக்கு சூப்பராகவே மேக் பண்ணலாம். இப்போ நம்ம சார்ஜிங் மோடியூல் உள்ள வைக்கிறதுக்காக நம்மளோட பேஸை கொஞ்சம் வந்து கிளியர் பண்ணி வச்சுக்கலாம் நண்பா. சால்டரிங் யூஸ் பண்ணி கிளியர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து வயர் கனெக்ஷனுக்காக அந்த வயருக்கெல்லாம் இடம் இல்லாதனால நான் வந்து காப்பர் வயர் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த காப்பர் வயரை வந்து நம்ம மோட்டரோட ஆர்மிச்சர்லேருந்து நான் எடுத்துக்கிறேன் நண்பா. இப்போ நம்ம வந்து வயர் கனெக்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். நம்ம வயர் கனெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வேணால் டயக்ராமை பார்த்து கூட கனெக்ஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் வந்து நம்மளோட பழைய ப்ளூடூத் ஸ்பீக்கர் வீடியோவை பார்த்து கூட நீங்கள் கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க நண்பா. அதில் நான் வந்து கிளியராக சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்பீக்கரே சேர்த்து கனெக்ட் பண்ணியாச்சு நண்பா. இப்போ நம்ம வந்து சுவிட்ச் ஆன் பண்ணும்போது குட்டியாக சவுண்ட் வந்துச்சு நண்பா. அதுக்கப்புறம் தான் சோதனையே நடந்துச்சு. கீழே இந்த பேஸ் வந்து ஒரு மாதிரி மெல்ட் ஆகி போச்சு. சால்டிங் பண்ணுறேன்ற பேரில் நான் வந்து ரொம்ப ஹீட் பண்ணிவிட்டேன். இந்த பேஸை நான் வந்து மேக் பண்ணலாமே நினச்சேன் நண்பா. ஸோ அதுக்காக பிவிசி பைப்பை நான் வந்து ஷீட் பண்ணி அதை வந்து பிவிசி ஷீட்டாக எடுத்துக்கிறேன் நண்பா. அந்த பிவிசி ஷீட்டில் நம்ம பேஸுக்கு தேவையான அந்த சைஸை நான் வந்து மார்க் பண்ணி அதை வெட்டி எடுத்துக்கிறேன் நண்பா. வீல எடுத்துக்கான அந்த போர்ஷனே நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கலாம் நண்பா. ஓகே, இப்போ நம்ம வந்து வீல்ஸில் நான் வந்து ரீஃபுல்லே வச்சுக்கிறேன் நண்பா. ஏன்னா நம்ம வீல்ஸ் வந்து ரொட்டேட் ஆகுதுக்காக. ஸோ இப்போ நம்மளோட வீல்ஸில் இருக்க ரீஃபுல்லே அந்த பிவிசி பைப்பை நான் வந்து க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டி வச்சுக்கிறேன் நண்பா. உங்களுக்கு வேணால் ஃபெஸ்குக்கே யூஸ் பண்ணி ஒட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து கீழே இருக்க பேஸை நம்ம வந்து எப்படியோ பண்ணி வச்சாச்சு நண்பா. இப்போ நம்ம வந்து சுவிட்சை எடுத்துக்காக நான் வந்து ஓட்ட போட்டுக்கிறேன். கட்டரை ஹீட் பண்ணி நான் வந்து ஓட்ட போட்டுக்கிறேன் நண்பா. இப்போ நம்ம வந்து சுவிட்சை கரெக்டாக வச்சு நான் வந்து க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டி வச்சுக்கிறேன். இப்போ நீங்களே பாருங்கள் நண்பா, சுவிட்சே வச்சாச்சு நண்பா நம்மளோட பேஸில். இப்போ நம்மளோட சார்ஜிங் மோடியூல்லேருந்து எல்லா கனெக்ஷன்ஸையும் நம்ம வந்து அதில் கொடுத்துருப்போம். அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம வந்து ஒட்டி வச்சுக்கலாம் நண்பா. நண்பா நம்ம எல்லாமே ஒட்டி வச்சிருக்கோம், ஸ்பீக்கரை தவிர நண்பா. இப்போ நம்ம அந்த காரோட அந்த டாப் போர்ஷனில் மட்டும் நம்மளோட சார்ஜிங் மோடியூல் ஏறதுக்கான ஓட்டையை போட்டுக்கிறேன் நண்பா. அதுக்கப்புறம் என்ன நண்பா, நம்மளோட அந்த ஸ்பீக்கரை அந்த டாப் போர்ஷனில் வச்சு ஒட்டிக்கிறேன் க்ளூகன் யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் நம்மளோட பேஸையும் வச்சு ஒட்டிக்கிறேன் நண்பா. இப்போ நம்ம வந்து சும்மா பார்க்கும்போது டாய் கார் மாதிரி தான் இருக்கும் நண்பா. ஆனால் பின்னாடி இருக்க அந்த போர்ஷனை திறந்து பார்க்கும்போது தான் தெரியும் நண்பா அது ப்ளூடூத் ஸ்பீக்கர்னு. இப்போ நீங்களே பாருங்க நண்பா, பின்னாடி இருக்க போர்ஷன் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு ஸ்பீக்கர் தெரியுது. இப்போ நம்ம வந்து இந்த சார்ஜ் போட்டு பார்க்கலாம் நண்பா. வந்து சார்ஜ் போடும்போது ரெட் கலர் லைட் இண்டிகேஷன் வரும் நண்பா. அப்போனா சார்ஜிங் நடத்தும் நண்பா. அதே ப்ளூ கலரில் லைட் இண்டிகேஷன் வந்துச்சுன்னா அது ஃபுல் சார்ஜ் நடத்தும் நண்பா. இப்போ நம்ம வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணி எடுத்தாச்சு. இனி நம்ம வந்து இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் நண்பா.
சூப்பராகவே ஒர்க் ஆகுது நண்பா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.